விவோஸ் இன்னைக்கான காத்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேனே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. நாளைக்கே என் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணுறேன்டா, உன் கண்ணு முன்னாடியே பண்ணுறேன்டா, உன்னால் முடிஞ்சா நீ தடுத்து பாரு, நான் உன்கிட்ட சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, அதுக்கு உங்களால் முடிஞ்சதை பாருங்கள், என்னையும் ரேவதியும் உங்களால் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக வந்து நம்ம கார்த்தியும் சவால் விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி கிட்ட வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னமோ தெரியல சார், காலையில் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசெல்லாம் பாரமாகவே இருந்தது. இப்போ அந்த விஷயம் நடக்கலான்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்கா. ரேவதி பார்த்து கார்த்தியும், எப்படியோங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதுவே போதும், இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே போல் சந்தோஷமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல, இந்த பக்கம் ரேவதிக்கு மனசு ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மைண்ட் வாஷ்லாம் கண்டுபிடிக்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று நம்ம கார்த்தி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ரேவதி வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டு அவங்களோட கேபினில் போய் இருந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரியாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி தாங்க காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஒரே ஃபைட் பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு எதிராக வந்து இவன் வந்து இந்த காரியத்தை செஞ்சுருக்கானே, ஒரு வேளை இவன் தான் இதை நிறுத்தியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு இருக்காங்க. அப்போ தான் சூரியகலா வராங்க. என்ன அத்தை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்ருக்கீங்க, எனக்கு நான் நினச்சது நடக்கலைல்ல, அதனால தான் கலா எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, அந்த கார்த்தி இதையும் தடுத்துட்டானே, அதனால எனக்கு அதை நினச்சி ரொம்பவே கோவமாக இருக்குது, ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறாங்க. அப்போ கலா, என்னத்த இந்த கார்த்தி தான் பண்ணியிருப்பான் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் கலா, எனக்கு என்னமோ அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து இந்த கார்த்தி தான் எல்லாத்தையும் அனுப்பியிருப்பான்றது தோணுது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் யாரோ வந்து இந்த கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த இப்போ உங்களுக்கு அதுதானே சந்தேகம், நம்ம போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் கிட்டே கேட்டுடலாமே அப்படின்றாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி, அவன் சொல்லுவானான்னு தெரியல, ஆனாலும் பேசுகிற பேச்சிலே அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் ரிஜிஸ்டர் பார்த்தோன்னுமே, எதுக்குமா இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இப்போ தானே போனீங்க, திருப்பியும் என்ன பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வேண்டாதவங்க யாரோ தான் சார் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, எனக்கு எதிராக ஏதோ சதி செஞ்சுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன், உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு யார் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரிஜிஸ்டர் கேட்குறாங்க, அது உண்மை தானேம்மா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் அது உண்மை தானே, அதை மறைச்சு தானே நீ இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணுற, அதை விட்டுட்டு அதையே நீ கேட்டுட்ருக்க, யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சார் எனக்காக சொல்லுங்கள் சார், இப்போ என்ன என் வேலையை செய்ய விடாமல் தடுத்துட்ருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு யார் அனுப்புனது தெரியணும் அதுதானே, அந்த பொண்ணோட புருஷனை தான் என்கிட்ட வந்து சொன்னார், எல்லா ஆதாரத்தையும் கரெக்டாக அனுப்பியிருக்காரு, அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன், நான் மட்டும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உள்ளே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு இருக்காங்க கார்த்தி மேலே. இதையும் வந்து எல்லாத்தையும் வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நிறுத்திட்டானே, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியை தாங்க காட்டுறாங்க. கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இது எப்படி நடந்திருக்கும், ஒரு வேளை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட அர்த்தம் வந்து அவங்களோட ஆட்கள் வந்து நம்மளோட ஆஃபீஸில் இருக்காங்க, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கான ஏற்பாடு அப்படி செய்ய அப்படின்றாங்க. அப்போ ராஜா சொல்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட கைரேகையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டே இதெல்லாம் சாத்தியமாடா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து எல்லாருமே கைரேகை வச்சாதான் வந்து ஆஃபீஸில் வந்து இது பண்ண முடியும், உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அதில் இருக்கிற கைரேகையை வச்சு யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம கார்த்தி வந்து மாசா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம பிரியா மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஆளு தான் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்தி பிரியாவை வேலையை விட்டு தூக்குவாரான்றது தான் ரொம்பவே வந்து சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனை நான் வந்து திட்டாமல் விட மாட்டேன், அவனை எப்படி வந்து அவனை நான் இது பண்ணிட்டு வரேன், மிரட்டிட்டு வரேன் பாரு, மிரட்டலையே அவன் என் பக்கம் திரும்பவே கூடாது, இந்த வாட்டி அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ரொம்பவே கோபத்தோட நம்ம கார்த்தியோட ஆஃபீஸ்க்குள்ள
வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயுமே நம்ம ரேவதியும் பார்க்குறாங்க. இந்த பக்கம் பிரியா எதுக்காக ஈஸ்வரி மேடம் இப்போ இங்கே வந்திருக்காங்க, இவங்களுக்கும் நம்ம கார்த்தி சாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம பிரியாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்க ஒரு இதில் வந்து கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி உள்ளே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். உள்ளே வந்துட்டு என்ன ராஜ சேதுபதியோட பேரா என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை நிறுத்திட்டினா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? இப்போ பாரு, நாளைக்கே பாரு, என் பொண்ணுக்கு நிறுத்தின மேரேஜை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே இப்போவே உன்கிட்ட சொல்கிறேன் பாரு. நாளைக்கு என் வீட்டில் வச்சு என் பொண்ணுக்கும் நான் பார்த்துருக்க மருது மாப்பிள்ளைக்கும் சேர்த்து நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன். உன்னால் முடிஞ்சா நீ தடுத்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி முன்னாடியே நின்று சவால் விடுறாங்க கையை நீட்டி. அப்போ கார்த்தி சும்மா இருப்பாரா? கார்த்தியும் உடனே சொல்கிறாரு, உங்களால் முடியவே முடியாது, எனக்கு சொந்தமானவர் ரேவதி, அவளை நீங்கள் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க நான் பார்த்துட்றேன், உங்களுக்கும் எனக்கும் சவால் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரே ரெண்டு பேருமே வந்து சவால் விட்டுக்கிறாங்க. இதில் நம்ம கார்த்தி ஜெயிப்பாரா சாமுண்டீஸ்வரி ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி ஜெயிக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டியும் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போவும் அவங்களோட வாய் வார்த்தைகள் வந்து நிற்கவே இல்லைங்க, போயிட்டே தான் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்த வாட்டி நம்ம கார்த்தி ரொம்பவே வந்து கிளவராக வந்து சூப்பராக பிளானை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் இது யாருக்கிட்டன்றது தான் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம கார்த்தி இதுக்கு எல்லாமே தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லார்கிட்டயே சொல்கிறாங்க, நாளைக்கு ரேவதிக்கு நான் நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன். அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, நீயா நினச்சி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் வந்து நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னதான் நினச்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இதில் யாரோட முடிவையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே திமுறா பதில் சொல்ல. இந்த பக்கம் நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ரேவதி அப்படின்றாங்க. அப்போ ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி எதிர்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன ரேவதி உனக்கு இது சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, அம்மா எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுக்கு செய்வாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் எனக்கு என்னமோ தெரியலக்கா, இந்த கல்யாணம்னு வரும்போது என் மனசு வந்து எனக்கு பிடிக்கவே மாட்டுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் ஆழமாக இது தப்புன்றது எனக்கு படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தப்புன்னு பட்டுருச்சுல, கண்டிப்பாக நீ இதே ஒரு தாட்டோட இரு, கண்டிப்பாக நீ நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட நம்ம ரோகிணி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, ரேவதி வந்து மனசில் கார்த்தியை தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதுதாங்க கரெக்டு, நம்ம ரேவதிக்கு மனசில் கார்த்தி வந்துட்டாங்க, அதனால தான் இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. கடைசியில் என்னெல்லாம் நடக்க போகுது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடையும் நம்ம ரேவதிக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் தடபுடலாக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு என்னோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது சார், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரேவதியை வாலண்டரியாக நம்ம கார்த்தியை கூப்பிட்டுருக்காங்க, அதனால் கார்த்தி வராமல் இருப்பாரா? கார்த்தியும் மறுநாள் நிச்சயதார்த்தத்துக்காக உள்ளே வராங்க. வரும்போது அந்த இடத்துல பந்தக்காலும் நடந்து முடியுதுங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, டே டிரைவர், இப்போ பார்த்தியா நான் நினச்சா மாதிரியே இந்த பந்தக்காலை நட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்றாங்க. சொல்லி வாயை மூடல, அந்த பந்தக்காலு கீழே விழப்போதுங்க. பந்தக்கால் விழுற நேரத்தை நம்ம ரேவதியும் பார்த்துறாங்க, கார்த்தியும் பார்த்துறாங்க. ரெண்டு பேருமே அதை பிடிக்க வரும்போது அதில் இருந்த ஒரு மாலை வந்து நம்ம கார்த்தியோட கழுத்தில் விழுது. இதை பார்த்த நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு ரேவதி பார்க்க, இந்த பக்கம் நம்ம கார்த்தி தான் நம்ம ரேவதிக்கு ஏற்ற மாப்பிள்ளன்றது அந்த இடத்துல உறுதியாயுதுன்னே சொல்லலாம். இதை பார்த்த கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜராஜன் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ நினச்ச, ஆனால் நினச்சது வேற பற்றியா, கடவுள் நினச்சது அவங்க ரெண்டு பேருமே தான் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ராஜராஜன் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கதைகளத்தை நம்ம டைரக்டர் சார் இப்படி கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள், சூப்பராகவே இருக்குங்க. நம்ம கார்த்தி ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்காங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது, நம்ம சாமுண்டீஸ்வரி தோப்பாங்களா, நம்ம கார்த்தி தான் ஜெயிப்பாங்களான்றத வரக்கூடிய எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.